நன்றாக குருவாழ்க குருவே துணை. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நான் தினசரி நிறைய ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். ஜெபம் பண்ணுறதோட ஒரு மருத்துவராக நான் சில விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ இருக்கிற நோய், இப்போ வந்திருக்கிற இந்த வைரஸ்கள் எல்லாம் நுரையீரலை தாக்குறது அப்படின்னு தெரியறது. நுரையீரலை தாக்கக்கூடிய இந்த நோய் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு சித்தர்கள் ரொம்ப அற்புதமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம். சுண்டக்காய் வத்தல் உங்களுக்கெல்லாம் தெரியும். காஞ்ச சுண்டக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை நெய்யில் வறுத்து ஒரு 10 சுண்டைக்காயாவது சாதத்தில் போட்டு தொடர்ந்து 3 நாளைக்கு சாப்பிடணும். நெய்யில் வறுத்து தான் சாப்பிடணும், எண்ணெயில் இல்லை. முதல் சாதத்தில் முதல்ல இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற உணவுகள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 3 நாள் தொடர்ந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கேப் கொடுக்கலாம், திரும்பவும் 3 நாள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம பண்ணணுன்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய கபமோ சளியோ மற்ற விஷயங்களோ, நெஞ்சில் சேரக்கூடிய நீரோ மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் கட்டுக்குள்ளே வந்துடும், நமக்கு வராமல் தடுக்கப்படும். அகத்தியர் ரொம்ப அழகாக சொல்கிறார், நெஞ்சின் கபம் போம், நிறை கிருமி நோயும் போம், விஞ்சு வாதத்தின் விளைவும் போம், வஞ்சியரே வாயை கசப்பிக்கும் மாமலையில் விளையும் சுண்டைக்காயை சுவைப்பவர்க்கே அப்படிங்கிறார். சுண்டைக்காயை சுவைத்து சாப்பிட வேண்டும், முழுங்கக்கூடாது. பாருங்கள், நிறை கிருமி நோயும் போம் சொல்கிறார். நிறை கிருமி நோயுன்னா இப்போ நிறைய கிருமிகள், இப்போ இந்த வைரஸ் அந்த வைரஸ்ன்னு நிறைய வைரஸ் பேர் சொல்கிறோம். எந்த வைரஸாக இருந்தாலும் கட்டுக்குள்ளே வர்றதுக்கு உண்டான சீக்ரெட்டை நம்முடைய சித்தர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அதனால தான் ஒவ்வொரு மாதமும் குறைந்தது 2 தடவையாவது நம்முடைய ஜேதர்காப்படத்தில் உணவில் வரக்கூடிய பக்தர்களுக்கு சுண்டக்காவத்தில் சாப்பிட சொல்லித்தரோம். முதல்ல சாதத்தை போட்டு அதில் நெய்யை விட்டு சுண்டைக்காவை, நெய்யில் வறுத்த சுண்டைக்காவை அதில் அவங்களுக்கு போட்டு இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி இந்த பாடலையும் சொல்லி அவங்கள எஜுகேட் பண்ணுறது நம்முடைய பீடத்தோட வழக்கமாக பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இப்போது இது உலகத்துக்கு தெரியணும், மற்றவங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக அது சொல்கிறேன். இப்போ நெய் அப்படின்ன உடனே எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நெய் நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நெய்க்கு சமஸ்கிருத மொழியில் கிருதம்னு பேர். நெய் நம்ம அன்னத்தில் இருக்கக்கூடிய கெடுதலை விளக்கிடும். அதனால தான் பிராமணர்களுடைய வீட்டுகளில் இந்த நெய்க்கு நெய்ன்னு சொல்ல மாட்டாங்க, அன்ன சுத்தின்னு சொல்லுவாங்க. அது நம்ம சாதத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை ஸ்கேவெஞ்ச் பண்ணிடும். ரொம்ப அற்புதமான இந்த நெய்க்கு கிருதம்னு பேர். அது ஒரு பரிபாஷைன்னு சொல்லலாம். கிருதம் அப்படின்னா செய்யறதுன்னு அர்த்தம் சமஸ்கிருத மொழியில். இது கிருதம்னு சொல்கிறோம். இந்த கிருதம்ங்கிறது என்ன பண்ணும், அதாவது கிருதமாக அதை நினச்சி பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, தனியாக ஒன்றும் பண்ணாது. நெய் எதோடு சேருகிறதோ அதனுடைய நல்ல குணத்தை எடுத்துக்கொண்டு போய் எங்கே உடம்புல சேர்க்க வேண்டுமோ அங்கே சேர்க்கும். அதனால தான் சுண்டைக்காவத்தில் நெய்யில் வறுத்து சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்கிறோம். இதை கடைப்பிடிங்கோ. முடிஞ்சால் சௌரியப்பட்டதுன்னா மற்றவங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கோ. நன்னா இருங்கோ, ரொம்ப நன்னா இருங்கோ, ரொம்ப ரொம்ப நன்னா இருங்கோ. நன்றாக குருவாழ்க குருவே துணை.